11 மீன் வந்துட்டு இப்போ நீ என்ன விலை சொல்ற? 800 மீன் விலை இட்லி கடை இந்த மீனுக்கு 800 அந்த மீனுக்கு 1000 தெரியலையா. நம்ம மீன் மார்க்கெட் வாங்க வந்தோம். மீனும் ஒரு ஆளும் வாங்கி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்துட்டு மேரி கிறிஸ்மஸ். எனக்கு எப்படி மூச்சு இருக்குதுன்னா இப்போ தான் பீச்சுக்கு போகலன்னு எல்லாம் கிளம்பி கீழே போயிட்டோம். கீழே போனதுக்கப்புறம் தான் நான் வந்து பைய எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால எடுக்க வந்தேன்னா சரி அப்படியே எல்லாருக்கும் ஒரு விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கிச்சு, அபி, ஆன்ட்டி, நிம்மி, பாப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. காலையிலேருந்து விளாக் நான் எதுவும் எடுக்கலை, மினி விளாக் தான் எடுத்துருக்குறேன். மார்னிங் போய் மார்க்கெட் போய் மீன் இறால் எல்லாமே வாங்கிட்டு வந்து இறக்கிது வயசாகிடுச்சுல தான் மீன் இறால் எல்லாமே வாங்கிட்டு வந்து சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கே 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:15 ஆகுது. இப்போ தான் பீச்சுக்கே கிளம்புறோம். ஏன்னா கிறிஸ்மஸ் பீச்சில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் இந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் இந்த ஆட்டோவில் தான் கிளம்பி உட்காந்து இருக்கிறாங்க. அபுக்குன்னு ஆட்டோ ஃபுல்லாக நம்ம இன்னும் போகாதனால நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் போய் கிளம்புவோம் பீச்சுக்கு. யாராவது 7 மணிக்கு பீச்சுக்கு போவாங்களா? நம்ம போவோம். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் காற்று இல்லாமல் கஷ்டம் இருக்கிற மாதிரி. சரி, அதுங்க வரையும் ஒரு 10 மணி வரையும் வெயிட் பண்ணி ஜாலியாக அங்கே இருந்துட்டு பீச்சில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். வெளிச்சமாக இருக்குது. நான் பீச்சில் போய் கண்டிப்பாக ஸ்ரீமா ஊ அப்படியே நம்மளுக்கு வந்து நல்லா உக்காந்துக்கும் போது அப்படி உக்காந்து வீடியோ எடுத்தா தெரியாது அவங்க தெரில. நைனடி இங்கே நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாக்கா வெளிச்சமே இல்லை. எங்கள் நைனா டார்ச் லைட்லாம் அடிக்கிறாங்க. அப்பயும் பின்னாடி இருந்து அடிச்சா எப்படி வரும்? தெரியாது. முன்னாடி எவ்வளோ ஐராம உழைக்கிறாங்க எங்களுக்காக. என்ன கேமரா இந்தாங்க நைனா அடிக்கலைண்ணா. ஃப்ளாஷ் இதில் ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் வராது. போடுங்க. இப்போ ஓகே. அங்க போனா நல்லா வரும். நம்ம இருட்டுக்குள்ளே வந்திருக்கோம். கொஞ்சம் வெளிச்சமா. இன்னைக்கு வந்து என்னது கிறிஸ்மஸ்னால வந்துட்டு நான் பிசாசு மாதிரியே இருக்கேன் பாரு. நீயே சொல்லிப்பல. எஸ், யாரு கலாய்க்க தேவை, நானே கலாய்ச்சிக்குவேன். கிறிஸ்மஸ்க்கு சரி வெளிச்சமா இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு வெளிச்சமா ஒரு கண்டென்ட் பேச விட மாட்டாங்க. நம்ம முடிச்சுக்கலாம், அங்க போய் பேசுவோம். அந்த இடத்துல ஹவு டு மேக் தயிர் வடை, சாம்பார் வடை பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. தயிர் வடை ஆமா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ரொம்ப டிஸ்கஸ்ல வந்துட்டு தயிர் வடை செய்வது எப்படி, சாம்பார் தயிர் வடை பழைய போன வடையை வச்சு எப்படி தயிர் வடை செய்யறது அப்படின்னு என்னன்னா வைக்கிறத நம்ம ஒன்று எடுத்துரும்ல. எங்க நான் நண்டு பிடிங்க பாப்பா அவங்க நண்டு பிடிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நேத்துல தான் பீச்சுக்கு வருவோம். மழை தூருது. நானும் அப்பா தான் சொன்னேன். மேல துணி காய போட்டிருக்கிறேன். போர்வேன் நான் வேற மொத்த பொருள் 3 நாளா காய போட்டிருக்கேன். இன்னும் எடுத்த பாடல. கரெக்டா துணியை காய போடுறோமோ அன்னைக்கு தான் மழை வரும். நானும் 3 நாளா காய போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா அது வந்துட்டு எடுக்கவே இல்லை. ஏன்னா எப்போ போய் நான் பார்த்தாலும் ஜில்லுன்னே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கிறனால சரி நாளைக்கு வெயிலில் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு 3 நாள் இங்கேயும் ஓடுறாங்களே. எங்கே ஓடுறீங்க?
என்ன சொல்றீங்க? நடக்க வச்சு ரெண்டாவது ஆபரேஷனே கிடையாது, டைரக்டா நார்மல் டெலிவரி தான் அப்படின்ற மாதிரியே பண்றீங்களே. நட இந்த நிறைய ஒழுங்கா நான் ஃபர்ஸ்ட் டெலிவரியில நடந்திருந்தா செக்ஷன் ஆகாம நார்மல் டெலிவரியாச்சும் ஆயிருக்கும். அப்ப நீ நடக்கல, சுத்தமா நடக்கல. அதுக்குதான் இப்ப பாரு எவ்வளவு கருகருன்னு இருக்கும்னு. ஐயோ எப்போதுமே அப்படிதான். இன்னைக்கு கிறிஸ்மஸ், பீச் எல்லாம் செம்ம கூட்டமா இருக்கும்னு நினைச்சி ஜாலியா வந்தோம். ஐயோ ஐபோன்ல இப்ப பாருங்களேன், அங்க பாருங்களேன் ஐபோன்ல எவ்வளவு வெள்ளையா தெரியுறோன்னு. பேக் கேம் அதை விட ஆமாண்டி, நம்ம ஆண்ட்ராய்டு எதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, நம்ம இதே வச்சுக்கோ, இதான் நமக்கு நல்லது. நீ டபுள் சிம் போட முடியுமா? இ சிம் இருக்கு. என்னது சிம் தான், அதுவும் இ சிம். அப்படின்னா சரி ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ரெக்கார்ட் பண்ண முடியுமா உன் ஃபோன்ல? இது வந்துருச்சு, அப்டேட் வந்துருச்சு. ஏய் ஓடுதே, கேட்டு பாரு. ரெக்கார்ட் இப்ப நீ வச்சிருக்கிறதுல ரெக்கார்ட் பண்ண முடியுமா? அப்டேட் பண்ணாம வச்சிருக்கேன். அப்டேட் பண்ண நான் பண்ண மாட்டேன். நீ தான் பண்ணு, தைரியமான ஆளாச்சு. நிம்மி அப்படிதான் வந்துட்டு ஃபோனை அப்டேட் பண்ணா செத்துருச்சு. அவரை கடையில் கொடுத்து சரி பண்ணிட்டு வந்தான். ஆன்ட்டி இந்த வீடியோலே இப்போதான் ஆன்ட்டி தெரியுறாங்க. சாயந்தரம் வரான்ட்டு இருட்டில் கூட்டிகிட்டு வந்து பீச்சை காமிச்சுன்னுக்குறாங்க. அங்கே வந்தாக்கா லைட்டை கூட காணும், இருட்டில் போய் உக்காந்துட்டு வாங்க. நம்ம நைட்டில் வந்துட்டு அப்படியே நைட்லேயே கிளம்பிடலாம். இந்த டயத்துலாம் நிறைய கூட்டமாக அப்படி இருக்கும். அண்ணா பொண்ணம்மா பொண்ணம்மா பாருங்க. பீச்சில் பெருசாக யாருமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்லேருந்து 50 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. அதுவும் பீச்சுக்கு யாருமே போல். இங்கே முன்னாடியே உட்காந்துட்டு வந்தாச்சு. யாரோ புது கார் வாங்கியிருக்கிறாங்க, புது கார் வாங்கிட்டு வந்து பீச்சுக்கு வந்துருக்குறாங்க. என்ன வச்சு காமெடி சீமா கண்ணாடி, சீமா இங்க பாரு, இங்க பாரு சீமா, அம்மா பாரு. அக்கி சேர்த்து எடுப்பா, அவனும் நம்ம அது மாதிரி எப்படி பார்த்து